நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முன்னோர்கள் சொல்லக்கூடிய வாக்கு. அப்போ நம்மளோட நேயர்கள் எல்லாருக்கும் இந்த தை மாதத்தில் ஏதாவது நல்லது நடக்குமா, நிறைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இப்போ தான் வருடம் பிறந்திருக்கு, நிறைய வருட கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சனி பகவான் பயிற்சி ஆகிருக்காரு, குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிருக்காரு, இப்படி நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்போ நம்மளோட ராசி பலனுக்கு ஏதாவது மாற்றம் வருமா, வாழ்க்கையில் கடனை அடைக்கலாமா, கல்யாணம் பண்ணலாமா, வீடு கட்டலாமா, நல்ல வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் அப்படிங்கிறது எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. இது எல்லாம் இந்த தையில் நிறைவேறுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வீடியோக்குள்ளே வருவீங்க. அப்போ இந்த தை மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் மகர ராசியில் தன்னோட பகை வீட்டில் இருக்கிற மாதம் தான் இந்த தை மாதம் அப்படிங்கிறது. இதே மாதத்தில் செவ்வாய் தனுசு ராசியில் இருந்துட்டு தை மாதம் 21 மகர ராசிக்கு போகிறாரு. புதன் தனுசு ராசியில் இருந்துக்கிட்டு தை மாதம் 13 மகர ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் தை மாதம் 5 தனுசு ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் மேச ராசியில் பலமடைஞ்சிருக்காரு. சனி பகவான் தன்னோட சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. ராகு குரு பகவானோட வீடான மீனராசிலையும், கேது புதன் பகவானோட வீடான கன்னி ராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதத்தில் செவ்வாய் உச்சமடைகிறாரு. அற்புதமான யோக பலன், பூமி யோகம் அப்படிங்கிறதெல்லாம் பல ராசிக்காரர்களுக்கு இருக்கு. உங்களுக்கு இந்த தை மாதம் என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தை மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது, மாத தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 6வது வீட்டில் இருக்க போகிறாரு. அதோட ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறதும் இருக்குது. ஒரு பலமடைஞ்ச குருவோட பார்வை அப்படிங்கிறது ராசியில் இருக்குது அப்படிங்கிறதால பலவிதமான தோஷங்கள் அப்படிங்கிறது அதில் அடிபட்டு போகுது. அதனால் பெருசாக நீங்கள் கண்டசனியோட ஆதிக்கத்தை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. சின்ன சின்ன தாக்குதல் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். சின்ன சின்ன தடை தாமதம் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது ஏற்கனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இப்போ குருவோட பார்வை அப்படிங்கிறதும் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதால பெரிய அளவில் பாதிப்பு வராது. கண்டசனியால் சின்ன சின்ன பிரச்சனை வரும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா சனி பகவான் 7வது வீட்டில் இருக்கிற இடத்த தான் கண்டசனின்னு நம்ம சொல்லுவோம். இது மாதிரி நேரத்தில் கொஞ்சம் விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம், உத்தியோகம் மாற்றம் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய தேவை இருக்கும். பரவாயில்ல விடுங்க, மாற்றம் அப்படிங்கிறது நல்ல மாற்றமாக மாற்றிக்கக்கூடியது. அவரவர்களோட சுயஜாதகத்தில் தசாபுத்தி பலன்கள் என்ன புத்தி என்ன திசை அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இருந்தாலும் குடும்ப சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பிள்ளைகள் வெளியில் செலவு அப்படிங்கிறது இருக்கும். பிள்ளைங்க பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகளை முன் வைப்பாங்க. அதுமாதிரி பெற்றோர்கள் வகையிலேயே நமக்கு காசு பணம் 10 ரூபா செலவாகும். வயசான பெற்றோர்கள் இருப்பாங்க, அடிக்கடி உடம்பு சரியில்லை, செக்கப் பண்ணணும், இந்த மாதிரி வேலைகளுக்காக செலவு பண்ண வேண்டியது வரும். உற்றார் உறவுகள் வகையில் கொஞ்சம் விரிசல் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கண்டசனி காலகட்டத்தில் தான் உறவுகளில் பிரிவு வர்றதெல்லாம் அதிகமாக நடக்கும். சனி பகவான் வழிபாடு அப்படிங்கிறது தான் இதுக்கு ஓரளவுக்கு பரிகாரத்தை கொடுக்கும். பொதுவாகவே 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னாக்கா கூட்டு தொழிலில் கவனமாக இருந்துக்கணும். கூட்டாளிகள் துரோகம் பண்ணுறது, கூட்டாளிகளுக்குள்ளே சண்டை வர்றது, பாதியில் தொழிலை பிச்சுக்கிட்டு போகிறது, இது எல்லாம் இந்த கண்டசனி காலகட்டத்தில் நடக்கும். அதுமாதிரி நெருங்கிய நண்பர்களே நமக்கு எதிராக இருக்க வேண்டிய சூழல் உருவாகும். அதனால் கூடுமான வரைக்கும் நம்ம ரகசியங்களை பத்திரமா பார்த்துக்கணும். கூட்டாளி தானேன்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் வெளியில் காமிச்சிக்காமல் வச்சுக்கிறது நல்லது. இதுமாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பார்த்திங்கன்னா, கூட வேலை செய்யக்கூடியவர்கள் நம்ம முன்னாடி ரொம்ப அழகாக பேசுவாங்க. அளவுக்கு வேலை செய்ய ஆளே இல்லைடா, நீ தாண்டா பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடி ஏற்றி விட்டுட்டு பின்னாடி போய் நமக்கு எதிரான வேலைகளில் செயல்படுவாங்க. கூட இருந்து குடிபறிக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது நிறையா நடக்கும். கவனமாக இருந்துக்கணும். அதோட திருமணமான தம்பதிகள் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும். வீட்டில் சின்ன சண்டை சச்சரவு இந்த மாதிரி வந்தது அப்படின்னா கூட விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அது மாதிரி காதல் உறவுகளில் இருக்கிறவங்க காதல் சம்பந்தமான விஷயம் வீட்டுக்கு வெளியில் தெரிய வந்துடும். அதனால் பெரிய ஒரு கலையபரமே நடக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி காலகட்டத்தில் காதலர்கள் சந்திப்புகளை குறைச்சிக்கணும், வெளியிடங்களில் சுற்றுறதெல்லாம் குறைச்சிக்கணும். அப்படி இல்லைன்னா முறைப்படி நாமளே தகவலை வீட்டில் தெரிவிச்சுட்டு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்லி திருமண ஏற்பாடுகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிறது நல்லது. அதோட மாத தொடக்கத்தில் மேசராசியில் குரு பகவான் பலமாகி இருக்கார். அவரோட பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. இப்போ நிகழ்கால தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகிடும். அதனால தான் நான் சொன்னேன், ஒரு காதல் உறவில் இருந்தீங்கன்னா வீட்டில் நாமளே ஒரு நல்ல நாளாக பார்த்து ஒரு நல்ல மூடில் இருக்கிறப்ப அப்படியே எடுத்து சொல்லிடுறது அப்படிங்கிறது தான் நல்லது. எதையுமே திட்டம் போட்டு செஞ்சு ஜெயிச்சோம்னா கண்டிப்பாக வெற்றி இருக்குது. அதனால்
எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஒரு 2-3 திட்டங்களை வச்சுக்கிங்க. தொழில் ரீதியாக இடையூறு அப்படிங்கிறது கொஞ்சம் மாறிடும். நிறையா புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புகழ்மிக்கவர்களோட சந்திப்பு, பெரிய பெரிய விவிஐபிக்களோட ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட மாதம் தொடங்கி 5வது நாள் தனுசு ராசிக்கு சுக்கிரன் வராரு. ராசிக்கு 3வதும் 10வது வீட்டுக்கும் அதிபதியான சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வராருங்கிறது நல்லது தான். உடன்பிறப்புகள் வகையில் ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். பிரிஞ்சிருந்தால் அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்துக்கலாம். கடந்த காலகட்டத்தில் சொத்து தகராறு, இடம் பிரிச்சுக்கிறதுல தகராறு, பாகம் போட்டதில் தகராறு, கல்யாணத்துக்கு நீ என்ன கூப்பிடல, பத்திரிக்கையில் பேர் போடல, இந்த மாதிரி பிரிஞ்சிருந்த அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒன்று கூடுவீங்க. ஒரு வீட்டில் பிள்ளைகளுக்கு, அண்ணன் பிள்ளைக்கு இல்லை ஒரு அக்கா பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரியான தருணத்தில் பழைய பகையை மறந்து எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றி கூடி பேசிப்பீங்க. அப்படிங்கிறதால இந்த குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அது ஒரு இது பெரிய தொந்தரவாக இருந்தது, இப்போ சரியாயிடும். அது மாதிரி சில பேருக்கு ஒரு புனித பயணம் போகலாம். ரொம்ப நாளாக குலதெய்வ பிரார்த்தனை பண்ணல, அண்ணன் தம்பி எல்லாம் இப்போ தான் ஒன்று கூடியிருக்கோம். அப்படியே எல்லாரும் போய் பங்காளிகள் செய்தமாக குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு பொங்க வைப்போம், ஒரு கிடா வெட்டுவோம், ஒரு வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்றுவோம். இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறது வரும். அதோட மாதம் தொடங்கி 13ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் போகிறாரு. ராசிக்கு 2வது வீட்டுக்கும் 11வது வீட்டுக்கும் அதிபதியான புதன் உங்களோட ராசி அதிபதி சூரிய பகவானோட சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. இதனால் தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். எதுலேயுமே ஒரு துணிச்சலும் ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கும். பண தேவைகள் அப்படிங்கிறதும் பூர்த்தியாகும். அரசு வழி ஆதரவு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அரசாங்க வேலைக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வேகமாக முயற்சி செஞ்சு பார்க்கலாம். ஒரு அதிகாரியை பார்க்குறேன், ஒரு அமைச்சரை பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்ச 4 பேர் இருக்காங்க, அவங்க சொன்னால் வேலை கிடைக்கும். இந்த மாதிரி ஏதாவது திட்டம் இருந்ததுன்னா செஞ்சு பார்த்துடலாம். அது மாதிரி தற்காலிக பணியில் இருக்கிறவங்களுக்கு நிரந்தர பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. அதோட மாதம் தொடங்கி 20 நாள் கழித்து மகர ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. அது வரைக்கும் அவர் தனுசு ராசியில் தான் இருக்கார். மகர ராசிக்கு போன பிறகு செவ்வாய் உச்சமுடைகிறார். ராசிநாதன் சூரியனோட யோககாரகன் செவ்வாய் சேர்றாரு. அப்படிங்கிறது ஒரு பொற்காலமாக அமைய போகுது. இந்த காலகட்டத்தில் தான் கவலை அப்படிங்கிற 3 எழுத்து உங்கள் வாழ்க்கையை விட்டே ஓட போகுது. எந்த விதமான கவலை அப்படிங்கிறதுக்கும் வேலை கிடையாது. பூமி யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. வீடு கட்டலாம், கட்டின வீட்டை வாங்கலாம், வீடு மராமத்து பணிகளை செய்யலாம். மாரி வீடு சார்ந்த நிலம் சார்ந்த சுப செய்திகள் அப்படிங்கிறது வரும். இந்த காலகட்டத்தில் நிலத்தை பாகம் போடலாம். சொத்து சம்மந்தமாக ஏதாவது கேஸ் இருக்குது அப்படின்னா அதை இப்போ எடுத்து வேகமாக நடத்தலாம். முன்னாடி ஏதாவது கேஸில் நாம் தோற்று போயிருந்தால் கூட இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு அதை மேல்முறையீடு செஞ்சிங்கன்னா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் பரிபூர்ணமாக இருக்குது. மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிறவங்க, வியாபாரம் தொழில் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பொருளாதார ரீதியாக உயரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் முறைப்படி கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இருந்தாலும் கண்டசனியோட ஆதிக்கம் இருக்குங்கும்போது நாம் கவனமாக நடந்துக்கணும். குடும்பஸ்தானத்தில் கேது இருக்காருங்கும்போது கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனையும் தான் கொடுப்பாரு. குடும்பத்தில் கேது இருந்துட்டு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, காதலர்களுக்குள்ள பிரச்சனை போதாததுக்கு இது அப்படியே செய்கிறதுக்கு கண்டசனியும் இருக்குது. அதனால் குடும்ப விவகாரங்களில் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி தினமும் குளித்து முழுவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யணும். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றணும். முடிஞ்சவங்க உங்களோட பிறந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு ஏழைவாழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள், ஒரு அன்னதானம், ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. இதை செஞ்சாலே இந்த தை மாதம் நல்ல மாதமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள்.